ஹலோ பக்கத்தில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாராய் வேண்டாம் வளர்ந்துட்டா ஷார்ட் ஆஃபீஸாக பார்க்குறீங்க. வேறு யார்? நான் அந்த உங்கள் சின்ராஸ் பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு கருமத்தில் எடுத்தால் பார்க்க போகிறோன்னா லவ் சினிபியில் சீசன் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த எபிசோட் எப்பயும் போலலாம் இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனைலாம் முடிஞ்சு சந்தோஷமாக சிரிப்போட முடிச்சிருப்பாங்க. சரி காற்று போடப்பா மாதிரி பேசிகிட்டு இருக்காம காற்றாவே பேச ஆரம்பிச்சிடலாம். இது லவ் சினிபி அதுக்கு ஒரு வாய்க்கில் வரல. சீசன் 2ல் எபிசோட் 12 தான், அதாவது ஃபைனல் எபிசோட். கதையோட ஆரம்பத்தில் ஏப்பா கிமிராக்கு என்ன ஆச்சு? அதான் நான் எனக்கும் தெரில. அவள் இப்போதே சாப்பிட்டா, இருந்தாலும் அவன் ஏன் வெளியே வர முடிக்கிறா, வித்தியாசமாக படுத்துட்டு இருக்கிறான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னென்ன டாக்டர்கிட்ட தான் போய் காக்கணும். எனக்கு இப்போ தான் நான் வருது ரீக்காதே என்னமோ அவளுக்கு சோறா ஊற்றி அவர் பெருசாக என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதனாலே அவர் வீங்கி கிடக்கும் அப்படி சொல்ல. ஆமாம் எங்கே அவனை எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னு விக்கெட்ல டக்குனு எதிரி ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏப்பா சூரிய ஒளிய மேலே படம் விடாதப்பா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு லுக்கை விட அப்படி எங்கிட்டு யூட்டா எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு வர. நல்லா இருக்கேம்மா. அதாவது இப்போ சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு செகண்ட் டேம் வேறு ஆரம்பிக்குது. அவன் எங்கப்பா ரீக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேனே. அவன் என்னன்னே தெரில, காலையில் குடுக்குன்னு எழுந்திரிச்சு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கிட்ட ஒன்று பார்த்தா ஆமாம் நிமிட்டா நீ என்னம்மா ஒவ்வொரு தடவை வரும்போது ஒவ்வொரு லுக்கில் வந்துட்டு இருக்கேன். ஆமாப்பா எப்படியா இருந்தாலும் இதுவாச்சும் நல்லா போதானே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போக. எப்பா அவள் எவ்வளோ சூப்பராக பண்ணுறா, அவள்கிட்ட நிறையா காமெடி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. பின்னாடி ஒரு என்ட்ரி. யாரா நீ? குமின் சென்பாய், உங்களுக்காக என் உயிர் வாழும், எப்பவுமே உங்களை தான் என் கண் தேடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போக. எப்பா அவன் என்னப்பா டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்டாக இருப்பானோ, ஒரு வேளை இருக்கலாமா அப்படின்னு சொல்ல. அப்படி எங்கிட்டு ஏமா ரீக்கா உங்கள் ஃபேஸில் ஏதோ மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. ஏப்பா யூட்டா எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி உட்கார. யூட்டா தம்பி யூட்டா நீ ரெடி பண்ணுற? ஆமாம் நீங்கள் பார்த்தா ஏக்கத்தோடு அவளை பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னு. அப்படின்னா பிரேக்கப் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு போக. அப்படியே மாஸ்டர் கெடுத்துறியாடா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. ஆமாம் நீ என்னது கிளாஸில் பண்ணுற? அப்புறம் என்ன தான்டா பண்ண? உனக்கு ரெடி ஆச்சு? ஆமாம் நீ எப்போ ஃபேஸை நார்மலாக மாற்றினேன்? அதெல்லாம் கண்டுக்காதடா, அப்புறம் எதுக்காக ஒன்று தள்ளியே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. ஏதாச்சும் சிச்சிமியா கூட ஒன்றா சுற்றுனியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. இவன் சொல்ல போனால் அவளே சிச்சிமியா கூட சுற்றிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்க. அப்புறம் என்னவாதே இருக்கும், ஒருவேளை அப்படி இருக்குமா? ஏப்பா ரீக்கா யூட்டா அவங்கள என்ன கிசு கிசுன்னு பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. இதுக்குள்ள எதுக்குப்பா வைக்கப்படுறா? யாராக இருந்தாலும் வைக்கப்படதாமா செய்வாங்க அப்படி எங்கிட்டு. ஏன் சிச்சிமி உனக்கு என்ன தெரியுமா? தள்ளி போடி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. எப்பா நான் டிராகனை எழுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணனால அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணா, நாங்கள் ஏஞ்சல்லாம் ஒன்றா பிடிச்சோம். இப்போ என்ன வருது, அவன் என்னமோ சுப்பீரியர் கான்ட்ராக்ட் பற்றி பேசினேன். என்னது சுப்பீரியர் கான்ட்ராக்ட்னா? அப்படின்னா என்னவா இருக்கும்? இப்போ அவங்க லவ் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, அப்படின்னா அதுக்கும் சுப்பீரியர்னா? தப்பா யோசிக்காது. நான் தப்பா யோசிக்கப்படி நீ தப்பா யோசிக்கிற. எப்பவுமே டொக்கா மாதிரி தப்பா யோசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ போய் சொல்லாதே. இப்போ எனக்கு ரீக்காவை நீ அந்த மாதிரி தானே யோசிச்சு பார்க்குற. எப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அது ஒரு முத்தம் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல. அப்படியா அப்படி எங்கிட்டு. ஏமா கிமிரா எப்படி இருக்கு? அண்ணா அது அப்படியே தான் படுத்து கிடக்கு அப்படி இங்கிட்டு பார்த்தா. கிஸ் பண்ணுறது எப்படி தேடி பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ரீக்கான ஒரு குரல் கேட்க. என்னப்பா ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கலான்னு வந்து அப்படின்னு ஒரு மிதேஸ்வரர் வருது. நீ ஏன்டா இங்கே வந்த? ஏப்பா கேர்ள்ஸுக்குள்ளே நாங்கள் நிறையா தனியாக பேசிக்குவோம் அப்படி தானே ரீக்கா அப்படின்னு சொல்லியிருக்க. ஆமாம் நிறைய விஷயத்தை தேடணும், ஏஞ்சல்ஸ்லாம் இங்கே படுத்து கிடக்குப்பாங்க. அப்படியா நானும் ஒத்துக்கிறேன் அப்படி சொல்ல. என்னடா நடக்குது? ஆமாம் நீ என்னடா தம்பி பண்ணுற அப்படி சொல்லி கேட்க. அப்படி எங்கிட்டு ஆமாம் இந்த இடத்தையம்மா சூஸ் பண்ண நிமித்தானே. இந்த இடத்துல அப்பா ரீக்கா எங்கேயும் தப்பிச்சு ஓட மாட்டா. ஐயோ இந்த சைக்கோ வேற குட்டியாக இருந்துட்டேனே. ஏப்பா நாங்கள் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து குளிப்போமா? அப்படி சொல்லிட்டு 2 குளிச்சுட்டு இருக்கேன். மாஸ்டர் இங்கிட்ட வாங்க. இல்லைப்பா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம் நீ என்ன விஷயத்தம்மா யோசிக்கிறேன் அப்படி சொல்லி கேட்க. இல்லைப்பா அதை உன்கிட்ட சொல்ல முடியாது. என்ன சுப்ரியர் கான்ட்ராக்டா? நோ. எப்படிம்மா உனக்கு தெரியும்? என் மைண்டை நீ ரீட் பண்ணுறியா? இது மோரிசமோட அதிசயமா? அப்படி சொல்லாதே எப்படி சொல்லி திட்டுக்க. உன்னை விட மாட்டின்னு சொல்ல. கொஞ்சம் பெருசாக தெரியுது. என்ன நானும் இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன். இது கொஞ்சம் குட்டியாக தெரியுது அப்படி எங்கிட்டு. நீ குடிக்கிறியாப்பா அதை? இல்லை என்னை கொல்ல பார்க்குறியா அப்படி எங்கிட்டு பார்த்தா. அவன் என்னை ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு நீ இது வேணும்னா அதை ஹோம்ஒர்க் முடியுங்கிறான். அப்படி என்னை நான் காலையில் எழுப்பிடுறேன். அவன் என்னை அக்கா மாதிரியே மாறிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவனை நான் மாற்றணும்னா அதை சூப்பர் கார்டுக்கு நான் படிதான் ஆகணும் அப்படி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். இங்கே மாற்றிருக்க கோப்படுறாங்க அப்படி சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி அதை நீ என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது நான் பண்ணணும், அதை எப்படி பண்ண போகிறேன்னு தெரிலையே.
அதனாலதே நான் உங்கள் ஹெல்ப் கேட்குறேன். நீங்கள் இதே அந்த இடத்துல என்னை பார்த்துக்கணும், ஓடாடாமல் நீங்கள் இதை காத்துக்கணும். கவலைப்படாத மாஸ்டர், நான் பண்ணுறேன். கவலைப்படாதப்பா, நானும் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னது உனக்கு ஒரு லவ் சொன்னாங்களா? ஆமாப்பா, ஹீரோன்னு ஒருத்தவங்க லவ் சொன்னாங்க. மச்சான் சூப்பர்ரா. எப்பா நான் நினைக்கலப்பா, அங்கிருந்தா கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததே குமினிக்கா கிஃப்ட் கொடுக்குறேன். ஆனால் அது நான் இப்படி நடக்கும்னு நினச்சி பார்க்கல அப்படி சொல்லிட்டு இருக்கேன். மச்சான் அப்பையில் ஒருத்தர் என்ட்ரி. நான் உன்னை மீண்டும் தவற விட மாட்டேன். உன் இதயத்தையும் நீ நினைப்பேனடா அப்படி சொல்லிட்டு இருக்க. மச்சா நான் எப்பவுமே உனக்கு இடையூறாக இருக்க மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பி போக. உங்களால் முடியல? ஆமாப்பா, அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறா. அப்புறம் உன்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்து இந்த இடத்துக்கு மீட் பண்ண சொன்னாப்பா. என்னம்மா சொல்கிற? ஆமாப்பா, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேயாவது கிளம்பி போக. ஏமா அனுப்பிட்டானே என்ன ஓகேவா? எல்லாம் ஈஸிப்பா, சாதாரண சப்பம் மேட்டரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்பா நீ எவ்வளோ எங்கள் மேலே பாஸ் வச்சுருக்க போரிசவர், அப்படி சொல்லாத நீ சொல்லிட்டு இருக்க அப்படி இங்கிட்டு. மாஸ்டர் எல்லாம் சரியா இருக்கு, கரெக்டாக இருக்கு, பார்த்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்பி போக. அடுத்த செகண்டு விக்கெட்லாடை உன்னை நான் போட மாட்டேன், நீனே சொன்ன எங்களை தடுக்க சொல்லி. எப்பா அது ஏதோ ஒரு நாவத்தில் சொல்லிட்டு நான் அடுத்தது பேசிக்கிறேன், வேற அப்படி சொல்லிட்டு இருக்கேன். விக்கெட்லாடை உன்னை நல்லா பாரு, நீ எப்படி வந்த இந்த இடத்துல எப்படி வந்து நிற்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாரு. பயத்தில் நிப்பாட்டிட்டு அங்கே கீழே போய் அவனை போய் பார்த்தேன். அப்புறம் 2 பேரும் ஒன்றா தெரிஞ்சிங்க, அப்புறம் லவ் சொல்லிக்கிட்டீங்க, இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க. இப்போ நீ விட்டு கொடுக்க போறியா? விக்கெட்லாடை நீ எல்லாத்துலேயும் வரலவே, உனக்கு தெரியுமா தெரியாதா? அதனால் நீ இதில் ஜெயிச்சுதான் ஆகணும். இப்போ என்னதாப்பா சொல்ல வர? ஆமாம் விக்கெட்லாடை எல்லாத்துலேயும் வல்லவே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே இறக்கிவிட. என்னோட சக்தியை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், இந்த போரில் நீ ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல. சத்தியம் கொடுத்துல போதும் வாகடியை வந்துட போறா. ஏப்பா அவன் வர்றா பாடு கும்பிடு கத்த. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிடுதுங்க. ஏதாச்சும் ஒரு பேரை சொல்லிடி. இப்போ நீ சூப்பரை காண்டாக்டுக்கு ரெடியாடா? என்னது சூப்பரை காண்டாக்டா? உனக்கு இது புரியலனா நீ ஒரு முட்டாள் தான். என்னதான்ப்பா சொல்ல வர? ஏப்பா என்னாலே உலகத்துள்ளவங்க எல்லாம் செய்ய முடியும், நான் விக்கெட்லாடாயிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏப்பா நான் ஏதோ சும்மா உலகிட்டு நீ கண்டுக்காதப்பா அப்படி சொல்ல. அப்படா நான் போவா? இல்லை போகக்கூடாது, என்னையே டைட்டாக பிடிச்சிக்கப்பா அப்படி சொல்ல. எப்பா என்னை எதோ இழுத்து போட்டுருச்சுப்பா. ஆனால் நீ இப்போ சரிப்பா, ஏம்மா நீ உண்மையில உறுதியாக இருக்கியா? அப்படி சொல்ல. எனக்கு புரியலப்பா, நான் உன்னை காதலிக்கிறேன், அப்புறம் உன்னை இது மாதிரி பண்ணும்போது எதுக்கு எனக்கு சங்கடமாகவும் பயமாகவும் இருக்குன்னே தெரியல அப்படி சொல்லல. ஏம்மா இதே உனக்கு முள்ளனா வேணான்னு தானம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்ல. இல்லைப்பா சிக்ஸிமியா சொல்லியிருக்கா, அவளோட உணர்ச்சி இப்போ என்கிட்டே இருக்குது, நான் அதை வெளிக்காட்டியே தீரணும், ஏன்னா நிர்தேசத்துக்கும் உனக்கும் நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுன்னு தெரியும், ஆனால் நான் ரொம்ப மோசமாக இருக்கேம்மா. எப்பா உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம தடவை டேட்டிங் போகும்போது மற்றவங்க மாதிரி நம்ம இல்லைன்னு நீ சொன்னது ஞாபகம் இருக்கா? அப்படி சொல்ல. எப்பா நம்ம ஒன்றா திடுறோம், சாப்பிட்றதுல ஒன்றா சாப்பிட்றோம், கேமில் விளாட்றோம், அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குல்ல. ஏன்னா நம்ம மற்றவங்க மாதிரி இல்லைப்பா. அப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணலாம் எனக்கு எதுவுமே இல்லைப்பா, நீ என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்ல. அப்புறம் முன்னாடி நம்ம இது மாதிரி கட்டிலாம் பிடிக்க எவ்வளோ வெக்கப்பட்ட ஞாபகம் இருக்குல்ல. பிங்கி பிரேஸ் பண்ணவே ரொம்ப வைக்கப்பட்டோம், அப்புறம் எல்லாமே மாறி இப்போ இங்கே வந்து நிற்கிறோம். அதனால் ஒரு நாள் இதுவும் மாறுப்பா அப்படின்னு சொல்ல.
என்னது? ஆமாண்ணா, கிமிராக்கு குழந்தை பிறந்திருக்கு. என்னம்மா சொல்கிற? இன்னும் குழந்தைகளா? ஆமாப்பா, நம்ம குடும்பம் பெருசாகிட்டே போகுது. எப்பா அவன் 2 குழந்தைய பெற்றிருக்காள? இல்லை பாரு, 6 இருக்கு. ஆகா, கிமிரா ஒரு ராணுவ தீவிரம் இருக்கா. ஏண்டி இப்போ இதை நீங்கள் இப்படி முடிக்க போறீங்களா? பண்டிகடி, நாங்களே எவ்வளோ ஆர்வமாக இருக்கோம் தெரியுமா? அதை ஏமாடி இவ்வளோ சீக்கிரமாக கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ வாப்பா தப்பிச்சு ஓடிலாம் சொல்லி ஓடி இருந்துங்க அப்பேல. இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ரீக்காவோட சிறுவை நிலையும் எப்படி மாறப்போகுது? என்னதான் மாறினாலும் நாங்கள் நினச்ச மாதிரி இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஆரம்பத்திலேருந்தே எங்களுக்கு சுனிபியோ இருந்தா என்ன, நாங்களும் லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல இதோடையே இந்த அனிமே முடிக்கிறேன்ப்பா. கடைசியில் எண்டுனே போட்டாங்க. அதனால் சீசன் 3 வர வாய்ப்பு இல்லை. அதையும் தாண்டி வந்துச்சுன்னா நான் சீசன் 3 எடுத்து போடுறேன். அப்புறம் இந்த சீசன் 2க்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட் இருக்குது. அப்புறம் ஒரு மூவி இருக்குது. அதை நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை டக்குனு பண்ணி முடிச்சிடுவேன். அதே சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் இதுக்கப்புறம் என்ன அனிமே போடலான்னு ஒரு டைப் பண்ணி கொடுங்க. ஆமாம், முக்கியமாக லவ் அனிமையாக நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். லவ் அனிமையே மாற்றிட்டோம். அதனால் அதை தாண்டி வேறு டாபிக் எடுத்து யாரும் அப்லோட் பண்ணாததாக பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. நான் அதை என்னென்னு பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அப்போ குறைஞ்சபட்சம் லவ் அனிமே பண்ணால் 18+ கொஞ்சம் கம்மியாக உள்ளதா பாருங்க, சரிங்களா? சரி, பார்த்தோம், நம்ம பார்த்துக்குங்க. நேரத்து சாப்பிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.